கருப்பசாமி கருப்பசாமிக்கு வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு மதுரை மாநகர் வழக்கு வீடு சம்பந்தமான வழக்கு உடையவர் யார்? காலம் வா. இன்னொரு தரம், இன்னும் 2 தரம் எழுந்துக்கா. வீடு நோக்கி ஓடி வந்த அன்னையே வாப்பா, பக்கத்தில் பறக்க பறக்க பேசாம பக்கத்தில் வந்து உட்காரு. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். என்னடா வண்டி வாங்கின சொந்தமாக என்னடா தொழில் பார்க்க நீ? அப்படியா? எதுவும் மெக்கானிக்கல் சொந்தமான வேலையா? டூல்ஸ் நிறைய எடுக்கிய, கருவிகளாக எடுக்கிறியே இருந்துன்னு கேட்டேன். இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு அப்படியா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மனம் கோணாமல் தெளிவாக உட்காரும். போல உன்னுடைய எல்லையில் நான் கருப்பசாமி முதலாய தெய்வமாக இருக்கேன். சரிண்ணா? அதே மாதிரி என் தங்கை வீரகாரியம் உங்கள் ஆனந்தத்தோடு இருப்பாள். இப்பொழுது 3 ஆண்டு காலங்களாக உங்களுடைய வீடு மனை சொந்தமாக ஒருத்தர் தேவையில்லாமல் குறுக்கிட்டு உங்கள் உரிமையை பறிபோக வைக்கக்கூடிய அளவுக்கு நிலைமையை உருவாக்கியிருக்கான். அதை மாதிரி அந்த வீட்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன நடக்கும்னே தெரியாது. அதனால் இடத்த காலி வந்துட்டு ஓடு அப்படிங்கிற விஷயத்தை இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கு. காலில் வந்துட்டு வா. நீங்கள் விட மாட்டீங்களோ? வரலாம். அதனால் இந்த வழக்கில் இருந்து உனக்கு வெற்றியாக்கி உன் சொத்தை உரிமையோடு காத்து தந்தால் போதுங்களா? போதும், வெற்றியாக்கி தரேன். ஒரு பெண்ணால் உன் உள்ளம் பாதிக்கக்கூடிய நிலைமை நடந்திருக்கு. அதிலிருந்து உன்னைய மீட்டணுமா, அவளை சேர்க்கணுமா? விளக்கணும். பேயது இல்லையா? கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு நீதிமன்றம் வரை சென்றேன். ஆமாம், நீதிமன்றம் வரை சென்றேன். ஆனால் அங்கு முழுமையடையவில்லை. ஆனால் அங்கே ஒரு போர்ச்சரி நடந்துச்சு. திறமை மிகுந்த ஒருவனை வைத்து உன் குடும்பத்துக்காரனை ஃபேஸ் வாஷ் பண்ணி கையெழுத்திடப்பட்டது. அதனால் அந்த கேஸை அடித்து தாரேன். உன் பக்கத்தில் நீதியை நிறுத்தி தாரேன். அவளுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும், தயார் பண்ணி வை. நானே அதையும் தாரேன். இப்படி இந்தாடா, நல்லா மகனே, பக்கத்தில் வா. இந்தா ஜெயிச்சு வா, ஒடியா வா. அதே மதுரை மாநகர் ஆதாரமில்லேன் உன் அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே வேதாகம ஞான வினோத மனோ தீதா சுரலோக சிகாமணியே. கருப்பசாமி, எனக்குன்னு எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் நான் பல மாணவர்கள் மாணவியர்களை அரவணைச்சு படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்காக நான் செய்யக்கூடிய தொழிலில் இப்போ குழப்பம் நடக்கு. எனக்கு நல்லாக்கி தாப்பான்னு ஒரு பெண்மணி கேட்க வந்திருக்கிறாள். நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே வேதாகம ஞான வினோத மனோ. இன்னும் 2 தரம் கால் வந்துட்டு அம்மா. உனக்கு தீதா சுரலோக சிகாமணியே. இந்த பாடல் நான் என்ன பாட்டுன்னு தெரியுமா? அருணகிரிநாத சாமி எம்பெருமான் முருகப்பெருமானை பற்றி கந்தர் அனுபூதி என்னும் பாடல் எழுதியிருக்கார். முருகா, உன்னுடைய சக்தியை பெறக்கூடிய ஆதாரம் என்கிட்ட எதுவுமே இல்லைப்பா, நீ மட்டும் அதை தந்துட்டேன்னா நான் எல்லாம் பெறுவோம்னு சொன்னேன். மகளே, உன்னுடைய மனதின் ஆழத்தையும் உன் ஆத்மாவையும் அறிந்து பார்த்தேன். 4.5 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த உன்னுடைய தொழிலின் ஊக்கமும் உன்னுடைய செழிப்பும் இப்பொழுது நீ இழந்துட்ட. இதுக்கு 3 நபர்கள் காரணமாக இருந்து உன் தொழிலையும் தீவினைகளால் குழப்பமடைய செய்து மறைமுகமாக சட்டப்படி இடைஞ்சலையும் உருவாக்கி நீ இருக்கக்கூடிய தொழில் நடத்தக்கூடிய இடத்துல பிள்ளைகளுடைய மனநிலைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் தேவையில்லாத வார்த்தைகளை திசை திருப்பி இன்னைக்கு உன் தொழில் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. இதான் உண்மை. கால் வந்துட்டு வா. அதனால்
அந்த தொழில் ஸ்தாபனத்தில் நிறைய மாணவர்களை கொண்டு வந்து நான் படிக்க வைக்கிறேன், சேர்த்து தாரேன். அங்கே இருக்கக்கூடிய மூதேவி ஸ்தானத்தை நீக்கி சீதேவி ஸ்தானத்தை உருவாக்கி மகிழ்ச்சியாக உற்சாகமாக உன்னை செயல்பட வச்சா போதுங்களா? கால் வந்துட்டு வா. வரலாம், பக்கத்தில் வரணும். இந்தா செமையாக்கி தரேன், மதியம் சாப்பிட்டு போ, அரைகுறையாக ஓடிப்பிடாத. 3 முறை என்னை தொடர்ந்து பார்க்கவா, பக்கத்தில் வா. நல்லா அடுத்து பேசுவோம் அதை பற்றி. அதே மதுரை மாநகர் வழக்கு இருப்பது யாருப்பா? வழக்கு யாருக்குப்பா இருக்கு? என்னையா வழக்கு? விழுந்துட்டு வரலாம். யாருண்ணா? கணவன் மனைவியா நீங்கள்? விழுந்துட்டாங்க விழுந்துட்டாங்க. சங்க தமிழ் போல் தனித்தவள் சக்தி, தமிழின் சுவை போல் இனிப்பவள் சக்தி. உன் வீட்டுக்குள்ளே போனேன், அன்னை ஆதி பராசக்தியினுடைய அம்சமாகிய லலிதாம்பிகை இருக்கா? உண்மையா? அதே மாதிரி உள்ளுக்கு ஸ்ரீசக்கர நாயகி குடியிருக்கா? என் தங்கை மீனாட்சியினுடைய அற்புதமான அருளாற்றலுடைய கருணை உங்கள் உள்ளத்தில் இருக்குது. மதுரை வீரன் சாமி உங்களுக்கு பின்னால் துணைக்கு வந்து நிற்காரு. கால் வந்துட்டுவாங்க. கர்மசாமிக்கு நம்ம நாட்டில் மதுரை வீரன்கிறது எவ்வளோ பெரிய தெய்வம் தெரியுமா? அந்த ஆன்மா இன்று வரை அழியவில்லை. இன்றைக்கும் அது தெய்வம் உண்மை உயிராக இருக்குது. நான் நேராக பார்த்துருக்கேன், அதை தான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. ஆமாப்பா, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அவசியம் இல்லாமல் உங்கள் வீட்டை இன்னொருத்தன் சரிப்படுத்தி உங்களை வந்து குடியெழும்புக்கு வேண்டிய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கான். இது நீதிமன்றத்தில் இருக்குது. இதை மீட்டி உங்களை வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? வேற ஒன்றும் இல்லையே. ஒரு பிள்ளையை பற்றி கேட்கணும், கேட்க மாட்டேங்கிய. கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வா, குழம்பாம வா. ஐயனே, நீயே முக்கண்ணன் முதல்வனாகுக. நெற்றிக்கண் திறந்த பின் குற்றம் குற்றமே. சதுர்வேதா வரலாம். உடம்புல அப்பப்போ இதயம் பம் அடிக்கி, பம் 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 பம், ஹார்ட் பீட் கூடுதல் இருக்குது, படபடப்பு தோன்றுருக்கு. இவைகளுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும்? யாரோ செய்வனை வச்சுருப்பாங்களா? பள்ளிவாசத்தில் யாரும் ஓதி வச்சுருப்பாங்களா அப்படின்னு உங்கள் உள்ளத்தில் ஒரு சின்ன சந்தேகம் இருக்குல்ல? நடந்தது உண்மைதான்டா, மாற்றி தரேன். கால் வந்துட்டு வா. ஓதுவோம் வாருங்கள். கர்மசாமிக்கு வா. இந்தா அந்த வழக்கை அடித்து தரேன். உயிர்கண்டம் இல்லாமல் உங்களை காப்பாற்றி நல்ல முறையில் வாழ வைக்க. மந்திரவாதி எல்லா இடத்துலையும் இருக்கான், அவனுக்கு தேவை பணம். உங்களை காப்பாற்றியாச்சு, தீவிரம் இல்லை. போங்க உட்காருங்க. அதே மதுரை மாநகர் கல்வி சம்பந்தமாக கேட்க வந்தது யார்? கல்வி, கல்வி சம்பந்தமாக என்னப்பா? யாருப்பா வரா? என்னையா கல்வி சம்பந்தமாக என்னையா கேட்கணும்? கால் வந்துட்டாப்பா. பருவம் பார்த்து அருகில் வந்து வெக்கமா. பையன் பேர் என்ன பேரு? எத்தனை படிக்கிறாரு? பழக வந்த அழகன் முன்னே கொண்ட கோபமா. பருவம் பார்த்து வருகில் வந்து வெக்கமா. நான் பாடின பாட்டு என்ன படம்? மருதநாட்டு வீரன், சிவாஜி கணேசன் சார் நடித்த படம். புரியுதா? பையனுக்கு பருவம் பொம்பளை பிள்ளையை பார்த்து ரசிக்கக்கூடிய பருவம். அதனால் அவனுக்கு இப்போ கல்வியில் நாட்டம் குறைவு. ஒரு பிரச்சனையால், நண்பர்களின் பிரச்சனையால் பையனுக்கு சகராறு வந்துருச்சு. அதில் இப்போ அவன் மனம் பாதிக்கப்பட்டு வீட்டில் இருக்கான். அதனால் லோடு அடிக்காம அவனை மாற்றி தெளிவாக படிக்க வச்சுட்டு இருந்தால் போதுமா? கால் வந்துட்டுவான். காலிலே சலங்கை கலீர் கலீரென, கண்களிலே மின்னல்கள் படீர் படீரென. ஏழு இன்னும் இழுக்க
அதனால் அவனுடைய மனதை மாற்றித்தாரேன். கையில் இருக்க பணம் செலவழிஞ்சு போச்சுன்னா தாத்தா சட்டையில் இருக்கான்னு பார்ப்பான். என்ன புரியுது? என்ன புரியுது? பார்ப்பான். நான் பார்த்துட்டான்னு சொல்லலையே, பார்ப்பான். அதனால் அவன் உள்ளத்தை மாற்றித்தாரேன். அவனுடைய கிரகங்கள் கொஞ்சம் சரியில்லை, பக்குவப்படுத்தி படிக்க வச்சு தந்தா போதுங்களா? சந்தோஷமாக படிக்க வைக்கிறப்பா. இந்த வெற்றி உண்டு. அப்படியா? திருமண விஷயமா மதுரையிலேருந்து கேட்டு வந்தது யார்? வாயா, யாருக்குப்பா திருமணம்? காத்துக்குள்ளே போக மாட்டேங்க, சொல்லிட்டேன். நல்லா இருக்கா? என்ன நல்லா இருக்கு உனக்கு? நல்லா இருக்கு. இப்படி காற்றுல பூ வச்சிருக்க உனக்கு நல்லா இருக்கோ? காலில் வந்துட்டு வாப்பா. தம்பி நல்லா இருக்கேடா? பயந்து சொல்றது எதுவும் பேசிடுவோம்னா இல்லை, அதான் நான் பார்த்தேன். உனக்கு நல்லா இருக்கா தம்பி? உனக்கு நல்லா இருக்காது. ஏம்னா எனக்கு தெரியும். ஏம்னே தம்பி, உன் பையன் பயாமல் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கானே, காற்றுல வச்ச ஃபோனை எடுக்க மாட்டேக்கான். என்ன? ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ இப்படி பேசுதான். சரிண்ணா? அவளை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுவான். என்ன செய்யலாம்? வேண்டாம். ஆனால் இப்போவுமே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். கட் பண்ணி கொண்டு வந்தால் போதுமா? காலைல வந்துட்டுவான். அப்போ காதில் பூ வச்சுட்டான். அவனுடைய உள்ளத்தை நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். சர்டிஃபிகேட்டு, பெர்த் சர்டிஃபிகேட்லேருந்து, படித்த சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாமே எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து ரெடியாக வச்சுருக்கான். ஆதார் கார்டெலாம் கரெக்டாக வச்சுருக்கான். டக்குன்னு ஒரு சூழ்நிலை வந்து பார்ப்போம், அப்படி இல்லைன்னா போய் நம்மளே கல்யாணத்தை முடிச்சு வந்து 2 பேரும் ஒன்றா வந்து நின்றுக்கிடுவோம், என்னத்தை கிழிச்சிருவாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். சரிண்ணா? அதனால் அவன் மனத்தை மாற்றணும்ல. அதான் முத்தின தேங்காய், நெத்து தேங்காயில் எண்ணெய் தான் வரும், பால் வராது. தெரியுமில்ல? என்ன புரியுதா புரியலையா சொல்கிறது? ரொம்ப ஓப்பனாக பேசக்கூடாது, நீ வருத்தப்பட்டுருப்பா. அதான் கல்யாணத்துக்கு முன்னாலே நல்ல சந்தோஷமாக இருந்துக்கிட்டான். போயிட்டு வா, கால் வந்துட்டு அடிப்போம். புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்டா விட்டுக்கா. என்ன அண்ணன் பெரிய நான் சிரிக்கிற என்ன விஷயம்? நம்ம பார்க்காதாங்கிறா ஒன்றும் இல்லையா? பிள்ளை மேலே உனக்கு அபரிதமான பாசம். என் பிள்ளை நல்லவன், இப்படி மனசு மாறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவள் ஏதோ மசக்க போட்டுட்டான்னு நீ சிந்திக்க. பொம்பளைக்கு மயங்காத ஆம்பளை கிடையாடா, ஆம்பளைக்கு ஈடுபடாத பொம்பளையும் கிடையாது. உன் மகனுக்கு செய்வனையில் வைக்கல, அவன் உள்ள மாற அவளை ஓகே. அதுதான் அவன் மனத்தை திருத்தி தரேன், நல்ல வாழ வைக்க. ஒரு பேரும் செய்வனை வைக்கல, சத்தியம். போ, சாப்பிட்டு போ, என்னை 3:30க்கு பார்த்துட்டு போ. கர்மசாமிக்கு மதுரை மாநகர் என் பெண் மகளுடைய மனதை சீர்திருத்தி கொடுங்கள் ஐயா என்று கேட்டவர்கள் யார்? பொம்பளை பிள்ளை மனசை சீர்திருத்தி தாங்க. என்னப்பா பொம்பளை பிள்ளை எங்கே இருக்கா? என்ன செய்தா? உட்காராத, நின்றுக்கா. நீ வாடா, கல்யாணம் முடிச்சிட்டியா உன் பிள்ளைக்கு? உன் பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சிட்டியா? கால் வந்துட்டு வா, நீ நின்றுக்கா. அங்கே பேராது, அங்கேயே நில்லு. தம்பி, நீ குனிஞ்சு வளைஞ்சங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் உன் உள்ளத்தை சாமிகிட்ட கொடுக்கல. நல்லா கும்பிட்டு வா. குனிஞ்சு வளைஞ்சா கும்பிட்டதாக அர்த்தமா? மனத்தை கடவுள்கிட்ட குடியா. வா, உன் உள்ளத்துக்குள்ள ஒரு சின்ன பயம், உட்கார். ரொம்ப ஓப்பனாக சொல்லி என் மனத்தை புண்படுத்திடக்கூடாது. மனதில் இருக்கக்கூடிய மாயையை திருத்தி என்கிட்ட ஒப்படைச்சா போதும் சாமி. அதனால் என் மனதுக்கு தக்கன நீங்கள் சொல்லணும்னு நீ வேண்டிக்கிட்டியான். உண்மை தானே? இன்னொருத்தனை கால் விட்டு வா. கர்மசாமிக்கு எல்லார் உள்ளமும் பண்பட வேண்டும் என்று எல்லோரும் இறைவனை வேண்டுவோம். என்னப்பா அதானே உண்மை? உன் பிள்ளைய பார்த்தேன். அப்பா அம்மா நம்ம சொல்லுக்கு கட்டுப்பட்டு நம்முடைய சொல்லுக்கும் நம்ம இஷ்டத்துக்கும் இணங்கிட்டா நம்ம நல்ல சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் அவங்க பிடிவாதம் நம்மளை குழப்புறது மாதிரி இருக்குன்னு வருத்தப்படுறான். சரிண்ணா?
நீங்கள் அவா பாதைக்கு போகிறீங்களா, அவளை உங்கள் பாதைக்கு வர வைக்கணுமா? உங்கள் பாதைக்கு நான் வர வைக்கேன். இதற்கு இடையில் இந்த தொண்டை, இந்த பகுதி, இந்த இடது பக்கம் உனக்கு அடிக்கடி வலிக்கலாம். இது உன் மனதில் ஏற்பட்ட ஒரு தடுமாற்றம். இதயத்திலேயோ கொலஸ்ட்ரால்லையோ எந்த பிரச்சனையும் இல்லை. வீணாக மனத்தை குழப்பாத, உனக்கு வியாதி வராது. உன் பிள்ளை உன்னை சேர்வாள். நல்லாரு மகனே, வெற்றி அடைந்து வருவாடா. இந்தா பணம் காசு தரேன், மன மகிழ்ச்சியோடு வாழ்வாய். வயிறார சாப்பிட்டு போயேன் செல்லம். அதே மதுரை மாநகர், கைத்தலம் தந்தேன் என் கண்மணி வாழ்க, கடமை முடிந்தது கல்யாணமாக, அடைக்கலம் நீ என்று வந்தனள் வாழ்க, ஆண்டவன் போல் உன்னை கோயில் கொண்டாடு. என்ன வேணும்? கணவனை பிரிந்திருக்கும் பெண் யாருப்பா? கால் வந்துட்டு வா. பூமுடிப்பாளின் பூங்குழலி, நல்ல கால் வந்துட்டு வா. உட்காந்துக்காப்பா. சாமி, 1க்கு 2 ஜாதகத்தை போய் பார்த்தேன். நான் சொல்ல புரியணும். 1க்கு 2 ஜாதகங்களை போய் பார்த்தேன். அந்த வாழ்க்கை இணைஞ்சு வாழக்கூடிய பாக்கியம் இருக்குன்னு சிலர் சொல்லுதாங்க. சிலர்கள் கிரகம் இப்படி படுத்தும்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற மனநிலைகளை பார்த்தா நிம்மதியாக இணைஞ்சு வாழ்வாங்களாங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஒருவேளை அவரை விட்டு பிரிஞ்சு என் பிள்ளை தனியே எங்கேயும் போயிருமா, அல்லது எங்களோட வந்துருமா, அப்படி இல்லை அவன் உயிருக்கு ஆபத்தான நிலைமை எதுவும் ஏற்பட்டுருமா அப்படிங்கிற ஒரு உள்ள குழப்பம் உன் மனசில் இருக்குது. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டுவான். முனீஸ்வர சாமி எங்கடா இருக்காரு? உங்க சரி, கரெக்ட். இப்போ உன் பிள்ளைய சேர்த்து வைக்கணுமா? என்ன செய்யணும்? கண்ணை மூடு. நான் உன்னை மிதிக்கிற இடத்த கவனி. என்னுடைய கேமராவை உன் உடம்புக்குள்ளே செலுத்தி பார்த்தேன். உன் இதயம் நடுங்குது, ஹார்ட் பீட்டு கூடுதலாக இருக்குது, அடிக்கடி ப்ரெஷர் உள்ள மாதிரி உச்சிலேருந்து உடம்பெல்லாம் நடுக்கம் கொடுக்கு. உண்மையா? இதில் உனக்கே ஒரு பயம், நம்ம பிள்ளைக்கு இப்படி ஆயிடுதுன்னா நம்ம உயிரோடு இருப்போமா இருக்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு தள்ளாட்டம் உன் உள்ளத்தில் இருக்குது. உன் பிள்ளைய ஒளிமயமாக சேர்த்து நான் வாழ வைப்பேன். நீ நினைக்கிறது மாதிரி மகிழ்ச்சியாக குழந்தை பாக்கியத்தோடு செம்மையாக வாழ வைப்பேன். எந்த குறையில்லாமல் வாழ வைக்கிறேன். ஒரு டாக்குமெண்ட் அவங்களுக்கு முடிச்சு கொடுக்க வேண்டியிருக்கு, முடிச்சு கொடுத்துருவியா? இந்தா வெற்றியாகி தரேன். வேறு என்னடா வேணும்? ஒரு வார்த்தையை சொன்னனே, புரிஞ்சுதான் உனக்கு புரியலையா? குழந்தை பாக்கியத்தோட இது எத்தனைடா? 1 2 பிள்ளை கிடைக்கும். சந்தோஷமா இருக்கும். சாப்பிட்டு போடா செல்லக்குட்டி, அரைகுறையாக போயிடாத. நீ வயிறு நிறைஞ்சா என் மனம் நிறையும்பா, அதான் சொல்லுதேன். கர்மசாமிக்கு வாப்பா, உன் பொம்பை பிள்ளைய நான் பார்க்குறேன். காலில் விட்டு வா. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. என்ன ஃப்ளைட்டு பறக்க? ஃப்ளைட்டு நீ வந்தோடனே வான ஊர்தி பறக்க. பிள்ளைகள் எங்கேப்பா இருக்காங்க? எவ்வளோ நாள் ஆச்சு போய்? இன்னொரு தடவை கால் வந்துக்கா. கல்யாணம் நீ முடிச்சு கொடுத்தியா? அவளே பையன் வருத்தப்படுவியா? நான் சொன்னா வருத்தப்பட மாட்டேன். இப்போ கண்டிப்பாக வேணுமா? கண்ணை முடு. கர்மசாமிக்கு பீகார் மாநிலத்தில் உன் பிள்ளை வாழ்ந்துக்கிட்டு இருக்காண்டா. எந்த மாநிலம்? பீகார் மாநிலம். அடிக்கடி தமிழகத்துக்கு ஃப்ளைட்டில் வாரான் போகிறான். அவனுடைய வாழ்க்கை நல்லா தான் நடந்துக்கிட்டு இருக்கு.
இன்னும் 3.5 மாதத்தில் அவன் ஜோடியாக உன்னை வந்து பார்ப்பான். நீயும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கா. கர்மசாமிக்கு வெற்றியாக்கி தரேன். நல்லா இருக்கு, சந்தோஷமாக இருப்போம். கர்மசாமிக்கு அதே மதுரை மாநகர் நாங்கள் வேலைக்குன்னு பணத்தை செலவழித்து தோற்று போயிட்டோம் ஐயா. நாங்கள் ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா ஐயா? என்ன வேலைக்கு கொடுத்தீங்க? யாருக்கு கொடுத்தீங்க? பையனுக்கு. கால் வந்துட்டு வா. பணம் வேணுமா வேலை வேணுமா? காலில் விட்டு வா. அமைதி அமைதி. என்னடா உன் வீட்டுக்கு பின்னால் எதுவும் நதி ஓடுதா ஓட ஓடுதா? தண்ணி சல 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 சலன்னு கேட்குதே. போய்கிட்டு இருக்கு, ஓடுது, சல சல சலன்னு காக்கு. அதான் பார்த்தேன். 1 2 3 4 5 மாடு கண்டெல்லாம் அப்படி இப்படி போகுது வருது எல்லாம் இருக்குது. இப்போ உனக்கு வேலைக்கு கொடுத்த பணம் கிடைக்குமான்னு பார்க்கேன். கண்ண முடி. அப்படியா? 3 மாதம் பொறுமையாரு, உன் பையனுக்கு வேலை கிடைச்சிடும். அதுக்கு பிறகு அந்த பணத்தை நான் வாங்கி தரேன். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வாப்பா. இந்தா இந்தா வேலை கிடைக்கும், வெற்றியாக நடக்கும், சந்தோஷமா. கண்ணமுடு. பௌர்ணமிக்கு வரையில் மலராத மொட்டு மலர்களாகிய மல்லிகை, வாசமிகுந்த மல்லிகை மலராததை கொண்டு வந்து எனக்கு கட்டு. சொல்லுத வார்த்தையை புரிந்து நடக்கணும். மலராத மொட்டு மல்லிகை மலர்களை நிறைய கொண்டு வந்து கொட்டு. அதுக்கு பிறகு உனக்கு கிடைக்குது வேட குடி. கர்மசாமிக்கு மலப்புறம். ரொம்ப சத்தம் போட்டு பேசி பேசி தொண்டை கட்டிக்கிடுது. போன வாரம்லாம் எனக்கு பேச முடியாமல் ஆயிடுது. அதனால் கொஞ்சம் அப்படி தெரப்பிகள் மாதிரி லைட்டாக பேசுவோம். என்னப்போ கடன்களால் பாதிக்கப்பட்டு வந்த குடும்பம் எது? வாராயோ வெண்ணிலவே நிலையே வா. என்னப்பல கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அங்கே நான் கர்மசாமி அந்த எல்லையில் இருக்கேன். அது பக்கத்தில் நாகக்கன்னிகளும் இருக்காங்களா? ஆனால் இப்போ 3 வருஷ காலமாக ஒழுங்கான தொழில் பார்த்தாலும் மனநிலைகள் உன் புருஷனுக்கு சரியாக மாட்டுக்கு. ஓயாமல் குழந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படின்னா என்னது? குடிகார குழந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுடைய மனதையும் திருத்தணும். இப்போ தேவையில்லாமல் ஒரு கடலில் லாக் ஆகி தலைமறைவாக இருக்கிறத மாதிரியே அடிக்கடி ஓடிதானா. அந்த கடன்காரங்க நச்சிலிருந்து காப்பாற்றி பணத்தை தந்து உங்களை மீட்டி தந்தா போதும்ல. கால் சொல்லிட்டு அதான் பாம்பை சொல்லிட்டேச்சேன். முத்துக்கு முத்தாக வா பக்கத்தில் என்னை நினச்சி பிரார்த்தனை பண்ணு. உள்ளத்துக்குள்ள நீ முடிச்சுக்கா. நீ கண்ண முடி பிரார்த்தனை பண்ணு. இந்தா பணங்கள் நிறைய வரும், கடன்கள் தீரும். இனி தீய கனவுகள் இல்லை, தீய காட்சிகள் இல்லை. நல்லா இருக்கும். அதே மலப்புறத்து எல்லை
மலராத பெண்மை மலரும், முன்பு தெரியாத உண்மை தெரியும். பல்ல இழுச்சா இன்னும் 2 தானே காலில் விட்டு வா. வரலாம். கர்மசாமிக்கு கண்ணை மூடி உட்காருங்க. எல்லாரும் கண்ணை மூடி உட்காரு, வாயவும் சேர்த்து மூடு. ஏய் தம்பி, நீ விலகிருடா. ஏலே, நீ கொஞ்சம் விலகிரு. ஏம்மா நீ கொஞ்சம் விலகிருமா. அடாடாடா, புரியாத பே மக்களாக வந்து சேர்ந்துட்டீங்களே. நீ பக்கத்தில் வா, கண்ணை மூடி உட்காரு. இவன் உடம்புல நாகக்கன்னி சம்பந்தமான ஒரு சக்தி இருக்கு. அதனால் இந்த பிள்ளை இதுவரை பூ பெய்யவில்லை, பெரிய மனுஷி ஆகலை. உண்மையா? அதனால் வயதுக்கு வராத பெண்ணாக இருக்காளே, இவன் வாழ்க்கை என்னாகுங்கிற கேள்வி உன் உள்ளத்தில். இந்த பெண்ணை மலர வைத்து உலகம் வைக்கக்கூடிய அளவுக்கு வாழ வச்சு தந்தா போதும்ல. காலில் வந்துட்டுவான். அதான் மலராத பெண்மை மலரும். வா, பௌர்ணமிக்கு வரும் பொழுது மறிக்கொழுந்து 1 கிலோ வாங்கிட்டு வா. துளசி 1 கிலோ வாங்கிட்டு வா. செண்பகப்பூ 60 பூ வாங்கிட்டு வா. செண்பகப்பூ, செம்பருத்தி பூ இல்லை, செண்பகப்பூ 60 எண்ணம். மல்லிகைப்பூ, மலராத மல்லிகை 1/2 கிலோ வாங்கிட்டு வா. விரிந்திருக்கக்கூடாது. என்ன, இது போக ரோஸ் பூ வாங்கிட்டு வரும். அப்போ என்னலாம், மறிக்கொழுந்து, செண்பகப்பூவு, மல்லிகைப்பூவு, துளசி, ரோஸ் 5 வகையான மலர்களையும் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது இவ பஞ்சபூதங்களுக்கு சக்தியை கொடுத்து முழுமையடைந்த பெண்ணாக்கி உன் கையில் ஒப்படைக்கிறேன். 3 பேரும் 1 முறை கால் வந்துட்டாங்க. பௌர்ணமிக்கு வரணும். ஆறு டீ இருக்காப்பா? டீ இருக்கு. இந்தா, இந்த கனியை வீட்டில் போய் சாப்பிட்றணும். சாப்பிட்டுட்டு புளிஞ்சி சாப்பிட்டு மேலாம் தேய்ச்சி குடிச்சிடணும். இந்தா, நினைத்தது நிறைவேறும் நான் இருந்தால் உன்னோடு. இந்தாடா, பண கஷ்டம்லாம் தீர்ந்தாச்சுடா. வா, வயிறார சாப்பிட்டு போங்க செல்ல குட்டிகளே. பக்கத்தில் வா. பௌர்ணமிக்கு வரமாட்டோம்னு அடுத்த பௌர்ணமிக்கு வா. அப்போ போய்ட்டு வா. காங்கேயம் இறைவன் படைத்த உலகில் எல்லாம் நீ காங்கேயமா? காங்கேயம் பக்கத்து ஊர்ல கூப்பிடுதா? பக்கத்தில் வாப்பா. அங்கே தள்ளி வாங்க, இங்கே தள்ளி விடுறு. அந்த இடத்துல விடுறா. கரெக்ட். தாக்கு பிடிக்க முடியாதுல்ல. கர்மசாமி ஐயா, பேசாத என் பேரனை நீ பேச வச்சுட்ட ராசா அப்படின்னு கேட்டு வந்தவன். கால் வந்துட்டு வரலாம். மூணு தரம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உட்கார முடியாதப்பா, வலிக்கும் காலு. உன் பேரன் பேசுறேன்னு என்கிட்ட கண்ணீர் விடிச்ச. இப்போ வார்த்தைகள் பேசுதானா? நல்லா பேசுதானாப்பா?
ஆரம்பிச்சிருக்கான் பேச வச்சுருவேன், இன்னும் பேசிடுவான். இப்போ உன் இடம் சம்மந்தமாக ஒருத்தன் சம்மதிச்சாங்கன்னா உன் பிரச்சனை தீர்ந்துடும். அவனை நான் சம்மதிக்க வச்சுருந்தேன். வேறு உனக்கு என்ன வேணும்? வழக்கு பதிவு செய்யி உன்னுடைய எஸ்ஆரை போய் பார்த்தேன். எஸ்ஆர்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் அதனுடைய சேங்ஷன் ஆர்டரை உன்னுடைய முன் அதிகாரி ஒழுங்காக எழுதி கொடுக்கவில்லை. புரியுதா? வழக்கை பதிவு செய்யி, நான் ஜெயிச்சு தரேன், பணம் வந்துடும், போ, கிடச்சிரும்பா, தைரியமாறு, கிடச்சி வாங்கி தரேன். இந்த அப்படி வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு அதே காங்கேயத்து எல்லை தலைவன் தலைவி கணவன் மனைவி யார் வந்திருக்காப்பா? இந்தாயா, இந்தாங்க, இந்தாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இரவில் படுத்திருக்கும் பொழுது யாரோ ஒருவர் தட்டி எழுப்புவது போலும், உடம்பை தொடுவது போலும் உனக்கு தெரிந்து கொண்டிருக்கும். அது உண்மையிலேயே தெய்வமா அல்லது வேற எதுவும் தீய சக்திகளா? அப்படி ஒரு நடமாட்டம் இருந்தால் அதை மாற்றுவது எப்படி என்ற ஒரு சந்தேகம் உங்கள் உள்ளத்தில் தோன்றுகிறது. கால் விட்டுவாங்க. ஒருத்தர இடத்துல கேட்கும் பொழுது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வம் தான் நடமாடுது அப்படின்னு ஒரு பதில் இருக்கும். ஆனால் நடமாடுவது அது இல்லை. இது ஒரு ஆத்மா, ஒரு ஆவி, ஒரு ஆன்மா. உங்கள் வீட்டுக்கு மட்டுமில்லை, நீ எங்கே போனாலும் கூடவே வருது. அதனால் சில சமயத்தில் உடல்நிலைகளில் அப்படி மினுமினுப்பு தோன்றி புல்லரிக்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் உனக்கு வருது. திடீர்னு மனநிலைகளில் ஒரு சில குழப்பம், அழுவது போன்ற ஒரு ஃபீலிங்ஸ், இதெல்லாம் இருக்குல்ல, காரணம். என்ன ஒரு மாதிரி இருக்கு? என்ன விஷயம்? ஓசடியா? இதில் வேற எதுவும் நடந்திருக்கான்னு நான் பார்த்தேன். மாந்திரிகம் சொந்தமான ஒரு சில குறைபாடுகள் நடந்திருக்கு. அவைகளை நீக்கி வெற்றியாக்கி தரேன். அதே மாதிரி 1.25 ஆண்டுகளாக தொழிலில் முன்னேற்றம் இல்லாத மன வருத்தமும் கடன்களும் இருக்குது. அதையும் செம்மையாக்கி தரேன். வேறு என்ன வேணும் மகனே? உங்களுக்கு குலதெய்வம் யாருன்னு தெரியணுமோ? கண்டிப்பாக தெரியணுமா? நாச்சியார்னு ஒரு அம்மா வாரா, அது காரைக்குடி தேவகோட்டை போன்ற எல்லையில் உள்ள தெய்வம். உங்களுக்கு முன்னோர்கள் அங்கே இருந்தாங்களா? அந்த ஊர் பக்கத்தில் தான் அந்த தெய்வம் இருக்குது. அதனால் அவளை தேடி பிடிக்கிறத விட என் தங்கை காளியை கும்பிடு, அவளே உனக்கு குலதெய்வம் ஆனாள். இந்தா வெற்றியடைந்து ஆனந்தமடைவாய் மகளே. இப்படி கடன் இல்லாமல் இரு, கண்ணியமாக வாழ்ந்துக்கா, நல்லா சாப்பிட்டு போங்கடா, அறகுறையாக பேராயிங்க, போங்க. அதே காங்கேயம் பகுதி. ஆமாம் ஆமாம், ஆடு மாடு பார்த்து வந்தேன்ப்பா. வண்டி வாகனம் வச்சு வேதனைப்படும் மகன் யாருப்பா? கால் வந்துட்டு வரலாம். ஒவ்வொரு முறையும் இவனுக்கு குறி வருது. சாமிக்கு இவன் ஏதாவது வாங்கி கொடுக்கானா, இல்லாட்ட எதுவும் லஞ்சம் வாங்கி கொடுக்கானா, இல்லாட்ட வேறு எதுவும் சாமியை கைக்குள்ள போட்டிருக்கானா அந்த அப்படின்னு ஒருத்தன் கேட்காமலா கால் வந்துட்டுவான். அவன் இவன் என்னை கைக்குள்ள போட்டிருக்கான், நான் என்னையா சொல்ல. கர்மசாமிக்கு இந்தாப்பா உனக்கு ஸ்டாண்டில் இடம் கொடுப்பான் அப்படின்னு உத்தரவாயிடுது. இன்னும் 3 பேர் ஒன்றை மாதிரி அங்கே போராடிக்கிட்டு இருக்கான். எல்லாருக்குமே அந்த இடம் கிடச்சிரும், சட்டமும் இருக்குது. அங்கே உள்ள அந்த லீடர், யூனியன் லீடர் பேசிட்டான், தெளிவாயாச்சு, போயிட்டு வா, உன் கடனை தீக்கிறதுக்கு வழி வந்துருச்சுடா, நல்லா இரு மகனே, ஆனந்தமாக இரு. கர்மசாமிக்கு சிவன்மலை. மகனேன் அருகினில் இருப்பாயடாம். என்னமோ ஓட்டிக்கிட்டு இருக்கு மலர்கள், நிறைய மலர்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கு. இன்னொரு தரம் கால் வந்துட்டாங்க. இதிலிருந்து 3வது சந்திப்பில் உன் சொத்து உன் கையில், வெற்றி அடைவாய், ஆனந்தம் உண்டு. இந்தா செம்மையாக இருந்துப்பா. நிறைய அள்ளி கொடுத்துடக்கூடாதுன்னு நினச்சேன், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா உனக்கு சொத்து நம்பர் இருக்குல்ல, உனக்கு கொடுக்குறது இன்னும் 10 பேருக்கு கொடுக்கலாம்ல பணத்தை.
சரி, சந்தோஷம். நல்லா இரு. கர்மசாமிக்கு அதே காங்கேயம் இல்லை, என் குடும்ப கஷ்டமும் மனவேதனையும் திறனும்னு கேட்டு வந்த மகன். பாப்பா யாரெல்லாம் வந்தீங்க? வர முடியலையா? கால் வந்துட்டு வா. உன் மனைவிக்கு என்னடா செய்யுது? கண்ண முடிக்காடா? சரி, இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். வா, கால் வந்துட்டு வா. சொத்துக்கள் சம்மந்தமாக கொஞ்சம் பிரச்சனைகளும் மன வருத்தங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி உன் மனைவிக்கு செய்வன விவர கோளாறால் எதுவும் நடக்கலை, இயற்கையான பாதிப்பு. மரணம் சம்மந்தமான சூழ்நிலை நடக்காது, காப்பாற்றி எழுந்து நடக்க வச்சு தாரேன். அதே மாதிரி இப்போ இருக்கிற உன்னுடைய பணங்கள்லாம் வெளியில் கிடக்கு, அவைகளை சரியாக்கணும், உன் கடனை தீர்க்கணும். ஜெயிக்கிறேன். என்ன வேணும்பா? இந்த நல்லா